This video sponsored by Educost. இது நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பயங்கர அணுக்கசிவு. அமெரிக்க தாக்குதலால் ஏற்படும் அணு ஆயுத பேரழிவு ரஷ்யா படிச்சு சொன்னது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தியுள்ள தாக்குதலுக்கு மூலம் அங்கே கண்ணுக்கசிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் உலகை அணு ஆயுத பேரழிவை நோக்கி தள்ளும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலால் ஈரான் நாட்டின் டான்ஸ் அணு உலையில் கதிரியக்க கசிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கே அணுக்கசிவு ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன் சர்வதேச அணுசக்தி முகாமையின் இயக்குனர் ஜெனரல் ரஃபேல் வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் நாட்டின் நடான்ஸ் அணு உலையில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலால் கதிரியக்க மற்றும் ரசாயன கலப்படங்கள் ஏற்பட்டதை உறுதிப்படுத்தினர். நடான்ஸ் வளாகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து குரோசி கூறுகையில், நடான்ஸ் உள்ள அணு உலகை அமைப்பின் இஸ்ரேல் தாக்குதலால் கதிரியக்க மற்றும் ரசாயன கலப்படம் ஏற்பட்டுள்ளது. இந்த வசதிக்குள் இருக்கும் ஆல்ஃபா தூண்கள் மற்றும் கதிர்வீச்சு தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் மட்டுமே இனி கட்டுப்படுத்த முடியும். கசிவு ஏற்பட்டுள்ளது பற்றி தீவிர ஆய்வுகள் சோதனை செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் யுரேனியம் 235 60% வரை செறிவூட்டும் பைலட் எரிபொருள் செறிவூட்டும் ஆலையின் மேற்பரப்பு பகுதியை இஸ்ரேலிய தாக்குதலுக்கு அழித்துவிட்டது. அங்கேயும் ஆய்வு செய்து வருகிறோம். சேதங்களை மதிப்பிடுவதற்கு அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் ஈரான் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஈரான் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்துடன் தனது அமைப்பு தொடர்பில் உள்ளது. ஈரான் தற்போது நடான்ஸ் எரிபொருள் செறிவூட்டும் ஆலை மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த வசதிகள் எரிபொருள் செறிவூட்டும் ஆலை மற்றும் பைலட் எரிபொருள் செறிவூட்டும் ஆலை உள்ளது. இந்த அணு உலையில் உள்ள முக்கிய மற்றும் அவசரகால மின் அமைப்புகள் உட்பட மின்சார உள்கட்டமைப்பு அழிக்கப்பட்டதாக கூறினர். நிலத்தடி கேஸ்கேட் மண்டபத்திற்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்றாலும் மின்சாரம் தடைப்பட்டதால் அங்குள்ள கூலண்ட் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதெல்லாம் போன வாரம் இருந்த நிலைமை. இப்பொழுது இடங்களை அமெரிக்கா மொத்தமாக அழித்துவிட்டது. அமெரிக்கா நேரடியாக இங்கே குண்டுகளை போட்டுவிட்டது. இதனால் ஈரானில் கடுமையான அணுக்கசிவு ஏற்பட்டு அபாயம் உள்ளது. ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானில் உள்ள 3 அணு சைட்கள் மீது நாங்கள் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி முடித்துவிட்டோம். போர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பாஹான் ஆகிய இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டு அனைத்து விமானங்களும் தற்பொழுது ஈரான் வான்வழியை விட்டு வெளியேற்றிவிட்டன. போர்டோவில் உள்ள முக்கிய தளங்களில் முழு அளவிலான வெடிகுண்டுகள் வீசப்பட்டு அனைத்து விமானங்களும் பத்திரமாக திரும்பின. இந்த சாதனை நிகழ்த்திய அமெரிக்க வீரர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உலகில் இதை செய்யக்கூடிய இராணுவம் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. அமைதிக்கு இதுவே சரியான நேரம். இந்த விஷயத்தில் நாங்கள் காட்டிய கவனத்திற்கு நன்றி என்று கூறியுள்ளார். மேலும் ஐநாவின் அணு ஆயுத கண்காணிப்பு அமைப்பில் உயர்மட்ட அதிகாரிகள் இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரான் அணுசக்தி வளாகத்திற்கு ஏற்பட்ட சேதங்களில் குறித்து விரிவான அறிக்கையை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு
சமர்ப்பிக்க வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேலின் இந்த செயலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளன. இதே சமயம் சில நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் சந்தர்ப்பவாத காரணங்களுக்காகவும் செயல்படுகின்றன என்று ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.